ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் ஸ்பெஷல் நீர் உருண்டை எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா 2 கப் அளவு அரிசி மாவு எடுத்திருக்கேன். இந்த அரிசி மாவு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பிராண்டடான அரிசி மாவு எடுத்துட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா அப்போ தான் குவாலிட்டி நல்லாயிருக்கும் இல்லைங்களா, அதுக்காக தான். இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கப்பில் 2 கப் அளவு அரிசி மாவு எடுத்திருக்கேன். இந்த 2 கப் அரிசி மாவுக்கு பார்த்தீங்கன்னா 1 கப் அளவு வந்து தண்ணி எடுத்திருக்கேன். இது ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற தண்ணி தான். இதை வந்து ஒரு நல்ல டிஸ்கில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு நல்ல ரெசிபின்னே சொல்லுவேங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் புதுசாக ட்ரை பண்ணுறதா இருந்தால் ரெசிபியை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கே தெரியும். இப்போ நல்லா டிஸ்கில் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு லிட்டு வச்சு நான் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிறேன். ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிறேங்க. இப்போ இதை நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிறதுக்கு முன்னாடி நான் இது பதத்தை சொல்லிடுறேங்க. இதோட பதம் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா தோசை மாவு பதத்துக்கு இருக்கணுங்க. ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. தோசை மாவு பதம் கரெக்டாக இருக்குன்னே சொன்னேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளே சேர்க்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா வெங்காயம், அப்புறம் நான் வந்து பச்சை மிளகா போடாமல் வரமிளகா தான் போட்டிருக்கேன். அப்புறம் 1/4 டேபிள் ஸ்பூன் கடுகு, அப்புறம் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் கொஞ்சம் அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா உளுத்தப்பருப்பும் கடலைப்பருப்பும் போட்டிருக்கேங்க. ஸோ இதெல்லாம் தான் மெயினான உள்ள இன்க்ரீடியன்ட் போடுவீங்க. அப்புறம் மெயினாக உப்பு முக்கியம் இல்லைங்களா. உப்பு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் உப்பு எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா பிங்க் சால்ட்டு தான் நான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கடாயில் பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெய் தான். எண்ணெய் காஞ்சிச்சான்னு கை வச்சு பார்த்தேங்க. ஸோ எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் கடுகும் உளுத்தம்பருப்பும் போடுங்க. ஃபஸ்ட்டு கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் உளுத்தம்பருப்பை போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நல்லா எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு போட்டேன். இப்போ நல்லா கடுகு பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நான் உளுத்தம்பருப்பு போட்டதையும் காட்டிட்டு உங்களுக்கு 1 பை 1 காட்டுறேன் எப்படி பண்ணுறேன்னு. இப்போ பாருங்களேன், கடுகு நல்லா பொரிஞ்சு வந்துட்டுருக்கு. நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நான் உளுத்தம்பருப்பையும் போடுறேன். அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நல்லா கடுகு பொரிஞ்சு வந்துட்டுருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நான் உளுத்தம்பருப்பையும் போட்டேன். ஸோ உளுத்தம்பருப்பு நல்லா லைட்டாக செவக்க ஆரம்பிக்கும் போதே ஆனியனை போட்டுருங்க. இல்லைன்னா ரொம்ப ஒரு மாதிரி கருகிடும். அது லைட்டாக செவக்கிற மாதிரி இருக்கும்போதே நீங்கள் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்கன்னா வெங்காயம், வரமிளகா எல்லாத்தையும் போட்டேன். வரமிளகா போட்டதுக்கப்புறம் நல்லா ஃப்ரை ஆகிறதுக்கு உப்பையும் போட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிட்டேங்க. ஸோ இதை 2-3 தடவை நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிகிட்டே இருங்க. அதை நல்லா வதக்கியே விட்டுட்டே இருந்தீங்கன்னா தான் நல்லாயிருக்கும். ஸோ உப்போடு சேர்ந்து வதங்கிடும் சீக்கிரமாக. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கரைச்சி வச்சுருந்தேன் இல்லைங்க அரிசி மாவு, ஸோ இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். இது ஓரளவுக்கு கெட்டியாகிற வரைக்கும் நம்ம அந்த தண்ணியெல்லாம் போய் கெட்டியாகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கணும். அது கடாயில் ஒட்டாமல் வரணுங்க. இப்போ நான் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தேன் கைவிடாமல். ஒரு கையை வந்து தண்ணியில் தொட்டுட்டு இப்படி உருட்டி பார்த்திங்கன்னா கையில் ஒட்டாமல் வரணும், பிசு பிசுன்னு இல்லாமல் வரணும். இதுதான் கரெக்டான பதம்னே சொல்லுவேன். இப்படி நல்லா உருட்டி வச்சுக்கோங்க. இந்த நீர் உருண்டைக்கு இந்த நல்ல மாதிரி உருண்டி வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ உருட்டி வச்சுட்டு நான் வந்து இப்போ இது தட்டில் எல்லாம் ரெடி ஆனதுக்கப்புறமா நான் பாயில் எப்படி பண்ணுறதுங்கிறதையும் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன். வேக வைக்கிறது ரொம்ப முக்கியம் இல்லைங்களா. வேக வைக்கிறது பார்த்தீங்கன்னா இட்லி வேக வைக்கிற இட்லி பாத்திரத்துலேயே நீங்கள் வேக வச்சுக்கலாம். இப்போ இந்த இட்லி பாத்திரத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த மாதிரி மீடியம் சைஸில் இருக்கிற டம்ளரில் 1.5 டம்ளர் தண்ணி எடுத்து ஊற்றி வச்சுருக்கேங்க. குடிக்கிற தண்ணி எடுத்து ஊற்றி வச்சுருக்கேன். இது நல்லா பாயில் ஆகி வரும்போது பார்த்திங்கன்னா மேலே ஒரு தட்டு வச்சு நீங்கள் கொழுக்கட்டை எல்லாம் வேக வைப்பீங்களா, கொழுக்கட்டை காய்கறியில் வேக வைக்கிற தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போல்லாம் இந்த மாதிரி தட்டும் இட்லி பாத்திரம் வாங்கும்போதே கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி பாத்திரத்தில் தான் நானும் வேக வச்சேங்க. இது கொழுக்கட்டை வேக வைக்கிறதுக்கெல்லாம் ரொம்ப உதவியாக இருக்கும். அதே மாதிரி நீர் உருண்டைக்கும் உதவியாக இருந்துச்சுங்க. ஸோ இப்போ இந்த நீர் உருண்டையெல்லாம் கரெக்டாக இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணி வச்சுட்டு கரெக்டாக அடுக்கி வச்சுட்டு இதை பாயில் பண்ணி எடுத்ததையும் காட்டுறேன். இது பாயில் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுச்சுன்னு சொல்கிறேங்க. வேக வைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 7-8 நிமிஷம் கரெக்டாக இருக்குங்க. 7-8 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா இது எப்படி பாயில் ஆகி வந்திருக்குங்கிறதையும் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன். இது 7-8 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டூத் பிக்கில் வச்சு நான் குத்தி பார்க்குறேங்க. பொதுவாக இட்லியை கொழுக்கட்டையை இந்த மாதிரி தான் நான் குத்தி பார்ப்பேன். இந்த டிப்ஸை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா குத்தி பார்த்தேன், நல்லா பாயில் ஆயிருந்ததுங்க. ஸோ பாயில் ஆனது லைட்டாக நாங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். நைஸாக ஒன்று எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்தோம், ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இதுதான் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிக்கு காலை உணவுக்கு மிகச்சிறந்த சத்தான உணவுனே சொல்லுவேங்க. நீங்களும் இந்த மாதிரி கொழுக்கட்டையை வேக வச்சு பசங்களுக்கு கொடுத்து பாருங்களேன். இட்லி தோசைன்னு இல்லாமல் இந்த மாதிரி தட்டில் வச்சு நீட்டாக கொடுத்தீங்கன்னா பசங்களும் வித்தியாசமாக இருக்குமே சாப்பிடுவாங்க. இது ஒரு ஹெல்த்தியான ஃபுட் ரெசிபின்னு சொல்லுவேங்க. நாங்கள் எங்களுக்கு பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டோம். இந்த நீர் உருண்டைக்கு எல்லா சட்னியுமே மேட்ச் ஆகுங்க. கார சட்னி, வெங்காய சட்னி, தக்காளி சட்னி எல்லாமே சூட்டபுளாக இருக்குங்க. ஸோ இதுக்கு எல்லாமே சூட்டபுளாக இருக்கும். நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இந்த தேங்காய் சட்னி வச்சு டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.